வந்து குழி மாதிரி பண்ணி அதில் வந்து சர்க்கரை வந்து உப்பில் பாதி வந்து சர்க்கரை சேர்த்துக்குங்க. உப்பு சர்க்கரையும் என்ன பண்ணணும், நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி ஃபஸ்ட்டு பிசைங்க. பாலை ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறமேட்டு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவை இந்த மாதிரி ஒரு அலுமினிய பாத்திரத்தில் வச்சு பேப்பரை போட்டு மூடிடணும். பேப்பரை போட்டு நல்லா அழுத்தி மூடி வச்சிட்டோம்னா இப்போ இதை அப்படியே செய்கிறப்ப உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். போட்டு தான் தேய்ப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட நான் இது வரைக்கும் விடலை. ஆனால் மாவு பார்த்திங்கன்னா ஒட்டாமையே வருது. இப்போ இந்த தட்டில் போட்டு தேய்ச்சி உருண்டையாக பிடிச்சி நம்ம தேய்ச்சா கீழே வச்சு உருட்டு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெயை நல்லா தடவியாச்சு, தட்டை ஃபுல்லாக தடவிக்கங்க. இப்போ இது மாதிரி நல்லா மெலிசாக தைச்சிக்கிட்டே வரணும். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் எண்ணெய் தடவிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல பபுள்ஸோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் ஊற்றி சுற்றி தான் எண்ணெய் ஊற்றுறோம். ஊற்றிட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும், பரோட்டாவை நல்லா தட்டணும். பார்த்தீங்கன்னா பரோட்டா சூப்பராக நல்லா தட்டியாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது.